ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சென்னை, தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இதெல்லாம் வந்து சும்மா ஹெட்லைன்ஸ் மட்டும் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோவா சவுத்து இதில் எல்லாமே கூட அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்ட் டைரக்டர் ஜென்ரல் பாசஸ் அவே அட் 59 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை லைக் அந்த ஒரு ஒன்லைன் நியூஸாக பார்க்காம இதை கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சில நியூஸை வந்து நான் எடுக்கிறேன். லைக் இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, கோஸ்ட் கார்டு டைரக்டர் ஜென்ரல், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க ராகேஷ் பால் அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து 59 வந்து லைக் அவங்களோட ஏஜ் 59 வந்து பாஸவே ஆகிட்டாங்க. ஸோ ஐ மீன் இன்றைக்கி நேற்று தான் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை தாண்டி ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை தாண்டி வந்து நம்ம கோஸ்ட் கார்டு அப்படின்னா என்ன, ஸோ அது வந்து நம்ம இந்தியாவில் கோஸ்ட் கார்டோடைய ரோல் என்ன, அந்த அதில் இருக்க ஜென்ரலோடைய என்னென்ன வேலை, அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கோஸ்ட் கார்டு அப்படின்றது 1978 கோஸ்ட் கார்டு ஆக்ட் அப்படின்ற மூலியமாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி கொண்டுட்டு வந்த ஆக்ட் தான் இது. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. ஸோ இவங்களோட மெயினான டியூட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க கண்ட்ரியில் இருக்க கோஸ்ட் லைனு, அப்புறம் மெரைன், அப்புறம் ஓஷனிக், இந்த மாதிரி பல இடத்துல இருக்க ரிசோர்ஸஸ், அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது தான் இவங்களோட மெயின் வேலை. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் த வேலை தான். இதை தாண்டி ஆக்சுவலி இவங்களுடைய ஒன் வேர்டில் இவங்களுடைய டியூட்டி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா சேஃப்கார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது போத் லைஃப்பும் சரி ப்ராப்பர்ட்டியும் சரி, ஒரு கண்ட்ரியோட லைஃப் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏதாச்சும் விபத்து நடக்கும்போது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை ப்ராப்பர்ட்டி எதாவது யாராச்சும் கைப்பற்ற வரும்போது ஸோ அந்த டைம்லேயும் இவங்க ஆக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய த்ரெட்டு, அதாவது நிறைய நம்மளுடைய கண்ட்ரிஸ்க்கு ஏதாச்சும் தேவையில்லாமல் வரும்போதெல்லாம் இவங்க வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த நிறைய ஸ்மக்லிங் அண்ட் டிராஃபிக்கிங்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் அண்ட் தென் வந்து இந்த ஃபேக் இண்டியன் கரன்சி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது, இல்லீகல் போச்சிங் நடக்கும்போது, ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு நம்மளுக்கு தேவையில்லாமல் நடக்கிற விபத்துகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கலந்துப்பாங்க. இவங்க முன் பங்கு வகிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ ஒரு போர் அப்படின்னு வந்தால் நம்மளோட இந்தியன் நேவிக்கு பேக்கப்பாக வந்து இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் நேவி இருந்தாங்கன்னா அடுத்து இந்த கோஸ்ட் கார்டு வந்து நிற்பாங்க. ஸோ இது நின்று இவங்க வந்து அதுக்கு அகென்ஸ்டாக வந்து லைக் அந்த வாரில் வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ஆன்ஷோர்லேயும் இருக்குது சரி, ஆஃப் ஷோர் அசெட்ஸ், இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து பாதுகாக்கிறது இவங்களோட டியூட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி என்விரான்மெண்ட்டில் கன்சர்வ் பண்ணுறதுக்காக அண்ட் தென் சயின்டிஃபிக்கை பற்றி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் தென் ஆயில் ஸ்பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து மெயினாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக தான் நான் வந்து இதை நியூஸை வந்து ஆக்சுவலி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோஸ்ட் கார்ட் அப்படின்னு அதை பற்றி நம்ம வந்து இன்னுமே நீங்களே கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் மூலியமாக தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நியூஸாக வரும்போது இன்னுமே அதை டீப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வரேன். ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஆர்மி ஃபீல்ட்ஸ் டாக்டில் அசால்ட் கனைன் ஜாக் அட் பைலேட்ரல் எக்ஸசைஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த அசால்ட் கனைன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன மென்ஷன் பண்ண வந்திருக்காங்கன்னா, மித்ரா சக்தி அந்த மிஷன் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மித்ரா சக்தி இங்கேயே பின்னாடி போட்டிருக்காங்க பாருங்கள், மித்ரா சக்தி எக்ஸ் அந்த மிஷன் பற்றி தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மித்ரா சக்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோஆப்ரேஷன் அண்ட் இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டி, அதாவது நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நிறைய நமக்குள்ளேயே வந்து வேலை செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் சரி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து யுனைட் பண்ணுறது தான் இந்த மித்ரா சக்தி
மிஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து யூஎன் தான் வந்து ஆக்சுவலி ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு நடந்தது. ஸோ இந்த மித்ரா சக்தி மிஷன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த அசால்ட் K9 யூனிட்ஸ் அப்படின்ற அந்த டாக்டிக்கல் அசால்ட் K9 யூனிட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த அசால்ட் K9 ஜாக் அட் பைலேட்ரல் எக்ஸசைஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்றது. ஸோ அதாவது இந்த மித்ரா சக்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் போயிட்டு இந்த K9 அசால்ட் ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அது எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். வால்கேனோ எரப்ட்ஸ் ஆஃப்டர் பவர்ஃபுல் எர்த்குவேக் இன் ரஷ்யாஸ் ஃபார் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆக்சுவலி ரஷ்யாஸ் ஃபார் ஈஸ்ட் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சைபீரியா ரீஜன் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இந்த சைபீரியா பக்கம் வந்து அது வந்து ரஷ்யாவில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் சொல்லலாம். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அது மேலே கண் வச்சிட்ருக்க ஒரு கண்ட்ரியாகவே விளங்குது அந்த சைபீரியா அப்படின்றது. ஸோ நம்ம இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைபீரியா மேலே ஒரு ஹை தான். ஸோ அதை பற்றி அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லோ டெம்பரேச்சர், ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், அதை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப அங்கே ஃப்ராசன் அதாவது பனிக்கட்டிகளாக இருக்கும். ஸோ நிறையவே ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே ரொம்ப பேர் வாங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன், மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த சைபீரியாவில் வந்து கொட்டி கிடக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா $1 பில்லியன் வர்த் வந்து நம்ம அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இந்தியாவோட கீ இன்வெஸ்டராக வந்து சைபீரியா தான் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறையவே டாட்டா, கன்சல்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அதாவது மேரிடைம் லிங்க் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதாவது சென்னை டு வாதிபன் அப்படின்ற ஊருக்கு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் வர்றது, ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இந்த சைபீரியா தான். ஸோ இது பக்கத்தில் அந்த சைபீரியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்சட்கா பெனின்சுலர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அப்புறம் சக்காலின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் வந்து குசில் ஐலாண்ட், இது மாதிரி 3 இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு பக்கத்துலேயே 3 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த கம்சட்கா பெனின்சுலார் அப்படின்றது இடத்துல குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் நிறையவே கொட்டி கிடைக்குது. பட் ஆனால் அந்த கம்சட்காவில் தான் ஆக்சுவலி இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற இடம் தான். ஸோ கம்சட்கா அப்படின்ற ஒரு பெனின்சுலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எர்த்குவேக் வந்திருக்கு. ஸோ சண்டே பார்த்திங்கன்னா 7.0 மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வால்கானிக் எரப்ஷன் வந்து சிவிலிக் இங்கே ஆக்சுவலி அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சிவிலிக் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த வால்கானிக் எரப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சக்கலின் அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் OVL மூலிமா நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் இது தாண்டி குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்குது, குசில் ஐலாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் அண்ட் தென் ரஷ்யா இது ரெண்டுமே சேர்ந்து வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரஷ்யாவில் இந்த சைபீரியாவை ஒட்டி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கலாக தான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி இதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.